ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அருவிஜி. வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப ஒரு டேஸ்ட்டான ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி, அதாவது கொக்கோ பவுடரை யூஸ் பண்ணி எப்படி ஒரு சாக்லேட் தோசை செய்கிறது அப்புறம் தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன்றுக்குன்னே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சாக்லேட் தோசைக்கு ஃபஸ்ட்டு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவு மைதா மாவை ஆட் பண்ணிக்கலாம். மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவு, அப்புறம் ஒரு அரை கப் அளவு பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகரை நல்லா மிக்சியில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அரை கப்பு. ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர். கொக்கோ பவுடர் இப்போ ஆட் பண்ணியாச்சு. இப்போ அதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு அரை கப் அளவு பாலை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எந்த ஒரு கட்டியுமே இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக நல்லா மிக்ஸ் பண்ணணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு அரை கப் அளவு நார்மல் குக்கிங் ஆயிலாக சேர்த்துக்கலாம். அப்படிலாட்டி நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு உருக்கின வெண்ணெயை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நார்மல் அன்ஃப்ளேவர் ஆயிலை யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்ம கலந்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தோசை பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ண பேனில் ஃபியூ ட்ராப்ஸ் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம டிஷ்யூ பேப்பரை வச்சு நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஒரு கரண்டி அளவு மாவு எடுத்து நம்ம அப்படியே லைட்டாக சுற்றி மட்டும் விட்டுக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப சுற்றுறீங்கன்னா நம்மளுக்கு வேகமாக உடஞ்சிரும். அதனால் இதே கரெக்டாக நம்ம சின்ன சின்ன தோசையாக கூட நம்ம எடுத்துக்கலாம். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டெப்பு ரொம்ப ஈஸி தான். அதே மாதிரி வேகமாகவும் நம்ம செஞ்சிடலாம். ஃபியூ ட்ராப்ஸ் ஆயில் அப்படிலாடி கீ கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 1.5 நிமிஷத்துக்கு அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். பரவாயில்ல வந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பார்த்திங்களா, ரொம்ப உடையாமல் இருக்குது. இதான் நம்ம மாவு நம்ம கரெக்டாக நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு தோசை நல்லா பர்ஃபெக்டாக வரும். இப்போ நல்லா வேகட்டும். அப்பப்போ திருப்பி போட்டு மட்டும் நல்லா வேக விட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் தான். நம்ம 15 நிமிஷத்துக்குள்ளே ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம செஞ்சிடலாம். அவ்வளோதான். இந்த அப்படியே மறுபடியும் நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கிறலாம். அவ்வளோதான். பர்ஃபெக்டாக நல்லா வெந்துருச்சு. இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரொம்ப டேஸ்டியான ஒரு சூப்பரான சாக்லேட் தோசை எப்படி செய்கிறது அந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்காக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் பண்ணி கிளிக் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் நான் போட்டோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன்றே வரும். இன்னொரு அருமையான ரெசிபியில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.